ப்ரோ இது என்ன ப்ராடக்ட் ப்ரோ, எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க? இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பிக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் லுக்குக்காக கஸ்டமர் கேட்பாங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸு, பார்க்கு, இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு பர்பஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த மாதிரி பிக்கெட்டும் பேக் சைடு ஸ்டீல் ஃப்ரேமும் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஒரு பிக்கெட் ஃபென்ஸாக கன்சிடர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இது ஆக்சுவலாக வுட்டாங்க ப்ரோ இல்லை என்ன மெட்டீரியல்? நோ, இது வுட் இல்லை, பிவிசி மெட்டீரியல். ஸோ இது கூட ரெசின் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்னென்னா நிறைய வெதர் ப்ரூஃப் வந்து இது அச்சீவ் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டுக்கும் சரி, ரெயினுக்கும் சரி, ஸோ ஏதாவது கரையான் தொல்லை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் இது ஒரு நல்ல லைஃப் மெட்டீரியல் கொடுக்கக்கூடியதுனால இதை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் வேணுங்கிற கஸ்டமர் செலக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து வெரி சிம்பிள் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃப்ரேம் வந்து மெயின் ஃப்ரேமாக கொடுத்துருவோம். ஓகே. ஸோ பிலோ த கிரவுண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 ஃபீட்டுக்கு காங்கிரீட்டு M15 கிரேடு நம்ம கொடுத்துருவோம். ஒரு போலுக்கு இன்னொரு போலுக்கும் டிஸ்டன்ஸ் 8 to 10 ஃபீட் இருக்கும். இது வந்து 8 to 10 ஃபீட். ஆமாம், 8 to 10 ஃபீட். இதை நம்ம ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக டாப் அலைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஹரிசாண்டல் பைப்பு 2 or 3 லைன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, 2 லைன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. பட் இன்னும் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம 3 லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே 3 லைன்ஸ் வந்துருது. ஆமாம், 3 லைன்ஸ் பேக் எண்டில் வெல்டிங், ப்ராப்பர் வெல்டிங் பண்ணி அதுக்கு வந்து ஒன் கோட் ப்ரைமர், 1 கோட் பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் அடிஷ்னல் 1 கோட் பெயிண்ட் அடிப்போம். இந்த கலர் மேட்ச் ஆகிறதுக்காக அடிஷ்னல் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த பெயிண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஒயிட் கலர் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை எப்படிங்க ப்ரோ? நோ, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிக்கெட்டில் வெரைட்டி கலர் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் என்ன கலரு, ஸோ நமக்கு கஸ்டமருக்கு வேணும், ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா பிக்கெட்டில் நம்ம கலர் மேக் பண்ண முடியாது. பட் பெயிண்டிங்கில் நம்ம மாற்றிக்கலாம். சேம் டைம் நம்ம வெர்டிக்கல் பில்லரையும் நம்ம பெயிண்ட் என்ன கோடு வேணுமோ அந்த கோடு கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா அவங்க சாய்ஸ் படி நம்ம பண்ணி கொடுத்தோம். என்ன கலர் வேணால் நம்ம மாற்றிக்க முடியும். டெஃபினட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படிங்க ப்ரோ, நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை கஸ்டமர் சைடு? நம்ம வந்து டர்ன் கீ சொல்யூஷனாகவும் பண்ணுறோம். சம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டும் கேட்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருவோம். அவங்க சைடில் இருக்கிற வெல்டர் டீமை வச்சு பண்ணிடுவாங்க. நாங்களும் டர்ன் கீயை ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். A to Z. ஐ மீன் நீங்களே வந்து இன்ஸ்டாலும் பண்ணி? ஆமாம், நாங்களே வந்து இந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஃபிட்டிங் பண்ணி அது காங்கிரீட்டிங், பெயிண்ட்டு, எவ்ரிதிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிக்கெட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது ஃபார்ம் ஹவுஸுக்கு பண்ணலாம், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டு எலிவேஷனில் வரக்கூடிய அந்த கார்டனிங்க்கும் பண்ணலாம். ஸோ ஸ்கூலுக்கும் பிக்கெட் பண்ணுறோம். ஸ்கூல் டிசைனில் நம்ம கலரிங் பண்ணி கொடுக்குறோம். பென்சில் மாதிரி நிறைய வெரைட்டி கலர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஆர்கிடெக்ட் நிறைய கிளைண்ட் கேட்பாங்க, அவங்களோட எலிவேஷன் சம் பார்க் ஏரியாவில் கேட்பாங்க. ஸோ நிறைய அவங்களோட கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இது அவங்களுக்கு ஃபிட் பண்ணணும், எனக்கு இந்த ஏரியாவில் போட்டால் அழகாக இருக்கும்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட சொல்யூஷன் கொடுப்போம். ஒரு டிசைன் மட்டும் தான் கிடைக்குமா இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ் அவைலபிள் இருக்காங்க ப்ரோ? சார் இதில் வந்து ஒரு 2 to 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு நம்ம 2 to 3 டைப்ஸ் கேட்போம். அவங்க வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணுறது அந்த லுக் டிசைனை வச்சு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இது எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கர்வ்டு டிசைனாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கர்வ்டு டிசைன் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஏரியா சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணுறோம். மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு வாக்கபிளாக இருப்பாங்க, பார்க்குக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன் தான் கேட்பேன். இது வந்து பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு. ஓகே. ஸோ இதுவுமே அஃபெக்ட் ஆகாது மோஸ்ட்லி, இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 மாடல்ஸ் வந்து அதிகமாக மூவ் ஆகும். இது ஆக்சுவலாக வந்து பின்னாடி வந்து எம்எஸ்ல வந்து பண்ணிட்டோம். மேலே இது வந்து எப்படிங்க ப்ரோ ஃபிட் பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட மெத்தடு எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிக்கெட்டு பிளெயினாக தான் வரும். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இப்படி லேயர் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸ்க்ரூ இங்கே நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் வந்து அது விசிபிலிட்டி தெரியாத அளவுக்கு நாங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். ஆனால் ஸ்க்ரூ பண்ணது தெரியல. ஆமாம், தெரியாது. ஏன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வர்றதுக்காக நம்ம அந்த ஸ்க்ரூ பண்ணியிருப்போம். ஓகே. 3 ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல நம்ம அந்த ஸ்க்ரூவோட கேப்புக்கு நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு வந்து இந்த அவுட்டர் ஃபினிஷிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி லுக்காக இருக்கும். ஆமாம், ஒரே லுக்குக்காக. ஓகே. இது ஆக்சுவலாக என்ன ஹைட்லங்க ப்ரோ கிடைக்குது நமக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் கிடைக்கும். இது 6 அடி வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் அண்ட் சப்போர்ட்டு நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. நார்மல் ஒரு 2 ஃபீட் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே நமக்கு 2 ஹரிசாண்டல் ஃப்ரேம் கொடுத்தாலே போதுமானது. 3 அடி 4 அடி 5 அடி வரும்போது நீங்கள் 3 லைன் 4 லைன் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் கொடுத்தா தான் இந்த பிக்கெட் ஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா சார் 17 mm திக்னஸ் இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் 17 mm. இதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 inches இருக்கும். 3 inches இருக்கும். இதோட ஹைட்டு
கஸ்டமைஸ் தான். 2 ஃபீட் 3 ஃபீட் 4 ஃபீட் எதுனாலும் பண்ணிக்கலாம். 6 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம். இதோட கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமர் வந்து 2 இன்ச்சு கேட்பாங்க, 3 இன்ச்சு கேட்பாங்க. 3 இன்ச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பிக்கெட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். லுக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிடுவோம். எவ்ரி பிளேஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவல் பண்ணிடுவோம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட ஸ்பேஸிங்கும் ஈக்குவலாக வர மாதிரி தான் நம்ம இந்த வெர்டிகல் பில்லர். ஸோ லுக் வைஸ் வந்து எங்கேயும் அன்இவனாக இருக்கும். ஆமாம், அன்இவனாக வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரீ பிளானிங் வந்து நம்ம சைட் இன்ஜினியர் வந்து இங்கே மார்க் பண்ணி நம்மளோட இன்னோஸ் டீம்கிட்ட ப்ராப்பர் பிளானிங்கோட கொடுக்குறாங்க. அதனால இந்த கேப் வராது. இல்லைன்னா இது வந்து நெருக்கமாகவும் இதில் கேப் அதிகமாகவும் இருந்ததுன்னா அந்த அவுட்டர் ஃபினிஷிங் கிடைக்காது. மோஸ்ட்லி ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியர் தென் இண்டிவிஜுவல் கஸ்டமருமே விரும்புகிறாங்க. ஃப்ரண்ட் லுக் பார்த்தோம் ப்ரோ, பேக் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்களா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு எலிவேஷன் கஸ்டமர் எந்த சைடு விரும்புகிறாங்களோ அந்த சைடு அவுட்டரில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது இன்னர் சைடில் இந்த ஃப்ரேம் கம்பல்சரி தெரியும். ஓகே. ஸோ சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஈக்குவலாக வேணும் கஸ்டமர் கேட்டிருப்பாங்க. ஸ்கூல் சைட்லலாம் அவங்களுக்கு டபுள் பிக்கெட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னர் அண்ட் அவுட்டர் 2 சைடுமே ஸ்க்ரூ பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் டைப்பு. ஓகே. ஸோ இது இன்சைட்லேருந்து பார்க்கும்போது இதோட லுக் வந்து கொஞ்சம் இந்த வித்தியாசமாக தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவுட் சைடில் இருக்கும்போது அந்த ஒரே ஃபினிஷிங்கில் தெரியும். இதில் கேட் அந்த மாதிரி ஏதாவது ஓப்பனிங் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. மெயினாக அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கேட்டும் இருந்தால் தான் இந்த இது நம்ம அக்சஸ் பண்ணி போயிட்டு வெளியில் வர முடியும். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேட் இருக்கிற பொசிஷனே தெரியாது. ஓகே. பார்த்தீங்கன்னா கேட் இருக்கிறது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுவும் லுக் வைஸ் எதுவும் மாறாது. ஆமாம், ஓகே. இந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதே மாதிரி ஃபுல் டிசைனாக இருக்குது. நிறைய பேர் வந்து வேறு மாதிரி டிசைன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதில் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக சார். இது வந்து சில கஸ்டமர் அந்த எனக்கு ஸ்ட்ரைட் பேட்டர்ன் இந்த ஒரு 3 அடிக்கு போதுமானதாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இது கொடுத்துட்றோம். சம்டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஐ மீன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டரில் மட்டும் கொஞ்சம் பிரமிடு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை கர்விங் மாதிரி இந்த டிசைன் வந்து இப்படி கர்விங் மாதிரி வந்து கூட நம்ம ஒரு ஆர்ச் மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் அவங்க ஏதாவது கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு கட்டிங் ஷேப் வேணும், எனக்கு இந்த ஹைட்டில் வேணும், இங்கே டவுன் ஆகுற இந்த ஹைட்டில் வேணும், அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா டெஃபினட்டாக we can give it. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். நம்ம பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்னன்னு சொல்லியிருக்கோம். என்னோட நேம் ரமேஷ். ஜஸ்ட் ஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறேன். டெக்ஸ்டா ஸ்கொயர் பிரைவேட் லிமிடெட். இதோட பிராண்டிங் நேம் தான் ஜஸ்ட் ஃபென்ஸ். ஓகே. ஸோ நம்ம தான் இந்தியாவில் நம்பர் 1 ஃபென்சிங் கம்பெனி. நம்ம கம்பெனிக்கு கூகுள் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு 40 டைப் ஆஃப் ஃபென்சிங் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 40 வகையான ப்ராடக்ட், 40 வகையான ப்ராடக்ட்டு அக்கார்டிங் டு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இதை விரும்பி வாங்குறாங்களாங்க ப்ரோ? கண்டிப்பாக சார். அந்த லுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குற மக்கள் நிறையவே இருக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கால்ஸ் ரிசீவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோட்டோஸ் நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம். ஆல்ரெடி பண்ண ஸோ சைட்ஸ். ஆமாம், நிறைய ப்ராஜெக்ட் சைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வச்சு அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மளும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அவங்களே அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு திருச்சி, மதுரை வேறு லொக்கேஷன்லேருந்து கேட்குறாங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம பண்ண முடியுமாங்க ப்ரோ? கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் பண்ணலாங்க சார். எங்களுக்கு வந்து ப்ராப்பர் குவாலிட்டி இன்ஜினியர் இருக்கிறாங்க, சேல்ஸ் டீம் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஸோ இன்னோஸ் டீம் வெல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்கேனாலும் இந்தியாவில் A to Z எங்கேனாலும் நாங்கள் போய் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நிறைய கம்பெனி அதை பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக உங்களோட ஆட்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி சப்போர்ட் பண்ணி தந்துடுவாங்க. கண்டிப்பாக சார். இது 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் ஒன்லி மெட்டீரியல் மட்டும் கேட்குறாங்க, இல்லை ஃப்ரேம் ஒர்க் வந்து எங்களுக்கு தெரியும், இல்லை கொஞ்சம் ஐடியா கொடுங்க நாங்கள் பண்ணிடுறோம்னு சொன்னால் அவங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் சப்ளை பண்ணி கொடுக்குறோம். இல்லை A to Z டர்ன்கே சொல்யூஷனாக நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்களே எங்கள் குவாலிட்டி இன்ஜினியரை சைட்டுக்கு அனுப்பிட்டு சைட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் இது ஃபிட் பண்ணி கொடுத்துறோம் ஆன் சைட்டுக்கு வந்து. இது எங்களோட இன்னோஸ் டீம் வந்து தான் ஃபிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ப்ராப்பரான இன்னோஸ் வெல்டர் டீம் இருக்கிறாங்க, லேபர்ஸ் டீம் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துருவோம். தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குங்க சார், அப்புறம் சென்னையில் இருக்குங்க சார். இந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் நீங்கள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.